வெள்ளை கொம்பன் விநாயகனைத் தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளே. மகரிஷிகள் என்று சொல்லக்கூடிய ஞானிகள் பல்வேறு நிலைகளிலே மேன்மையுற்றவர்கள். இந்த மகரிஷிகள் கூட போற்றுகின்ற மகான் ஞானியாக விளங்கக்கூடியவர் தத்தாத்ரேயர். ஆத்ரேயன் என்று சொன்னாலே அத்ரி மகரிஷியின் வம்சத்திலே வந்தவர் என்பதை குறிக்கும். அப்போ தத்தாத்ரேயர் வேறு பெரிய யோகங்களை செய்யவில்லை என்று சொன்னாலும் சதா சர்வ காலமும் பரசுராமரின் தாய் ஜெகன்மாதா ரேணுகா ஏகவீரா ஜெகன்மாதா என்ற மந்திரத்தை சொல்லி கொண்டிருப்பாராம். அப்போது பரசுராமருடைய அம்மாவின் தலை மாறியதாக ஒரு வரலாறு, ஒரு உவமையை சொல்லியிருப்பார்கள். அப்படின்னா என்ன பொருள் என்றால், நாம் ஒரு எண்ணத்திலே, இந்த உடல் என்ற எண்ணத்தில் இருக்கிறோம். இதை கடந்து இந்த பிரபஞ்சம் அனைத்துமே விளங்கக்கூடிய பராசக்தியின் தன்மை நம்முள் இருக்கிறது என்று உணரத் துவங்கிவிட்டால், உளமாற வணங்கத் துவங்கிவிட்டால், இந்த தேகமானது ஒளி நிறை தேகமாக மாறத் துவங்குகிறது. அதுதான் தத்தாத்ரேயருடைய தத்துவம். இந்த தத்துவத்தை விளங்கும் பொழுது நாம் தத்தனாக மாறிவிடுகிறோம். அடுத்தவருக்கு நாம் நினைக்கக்கூடிய நல்லதெல்லாம் நடக்கிறது. அப்போ இந்த நாமத்தை சொல்லும் பொழுது இதுவுமே ஒரு விதத்திலே தியானம்தான். அப்போ இந்த நாமம் சொல்வது என்பது 3 வகைப்படும். முதலிலே நாம் சொல்லக்கூடியது உச்சாடனம். எடுத்த உடனே சொல்கிறேன், ரேணுகா ஏக வீரா ஜெகன்மாதா ஒரு வார்த்தையை சொல்கிறேன். உடனே அடுத்த நிலையிலே விசாரணம் செய்யும். இது என்னடா ரேணுகானா யாரை சொல்லுது? ஏக வீரா அப்படின்னா அது என்ன ஒரு ஏகமான ஒரு கொள்கையை கடைபிடித்தால்? ஜெகன்மாதா என்று சொல்கிறார்களே, இவர் பரசுராமருக்குத்தான் அம்மா, எப்படி ஜெகன்த்துக்கே மாதாவாக மாறினார்கள்? இப்படியெல்லாம் ஒரு கேள்வி எண்ணத்தில் விசாரமும். இதுவும் தியானம்தான். அப்போது ரேணுகா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடியவள் பராசக்தியின் ஆதி அந்தமுமாக விளங்கக்கூடியவள். ஜமதக்னி என்று சொல்லக்கூடிய சிவமும் அங்கே ரேணுகா என்று சொல்லக்கூடிய சக்தியின் நிலையும், இது இரண்டையும் தியானம் செய்ய துவங்குகிறீர்கள். ஏகவீரா என்றால் அவளது நோக்கம் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் நான் எல்லாம் கேட்குறவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். ஏகவீரா இந்த கருணை எனும் குணத்தினாலே ஜெகன்மாதாவாக விளங்குகின்றாள். அப்போது நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரேணுகா ஏகவீரா ஜெகன்மாதா, ரேணுகா ஏகவீரா ஜெகன்மாதா. இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்திலே இது ஸ்மரணமாக மாறிவிடுகிறது. மரணம் என்பதையும் மாற்றக்கூடிய தருணம் இந்த ஸ்மரணம், நினைத்து கொண்டே இருப்பது. அப்பொழுது இந்த துறவியாகப்பட்டவருக்கு தத்தாத்திரேயருக்கு கையிலே யோகதண்டம் கிடையாது, எதுவும் கிடையாது, கமண்டலம் கிடையாது. பிங்களநாகன் என்று சொல்லக்கூடியவன் தத்தாத்திரேயரை கேட்கிறான், இது என்ன வகையான தியானம்? நீங்கள் எதையுமே கடைபிடிப்பதாக தெரியவில்லை, நீங்கள் பிரணவ மந்திரத்தை கூட ஓதவில்லை, எனினும் சிரித்து கொண்டிருக்கிறீர்கள், குழந்தைகளுடன் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். இது என்ன வகையான தியானம்? இதை எனக்கு உரைக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடம் பணிவாக கேட்கிறான். அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், வெளியிலே எல்லாம் இருந்தாலும் உள்ளே அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் அந்த அத்வைத்த தத்துவத்தில் தேகத்துக்குள் புகுந்து விட்டோம். நமக்கு ஏதோ ஒரு பெயரை தந்து விட்டார்கள். ஒரு நாள் மகிழ்ச்சி, ஒரு நாள் துக்கம், மீண்டும் மகிழ்ச்சி என்று வெவ்வேறு நிலைகள். இதற்கெல்லாம் நாம் தகுதியானவனா என்றும் நமக்கு தெரிவது கிடையாது. அப்பொழுது இந்த நிலை என்பது என்ன என்று யோசிக்க துவங்க வேண்டும். இந்த ஆத்மா ஏன் பிறந்தது? இது பிறந்த பின் எந்த காலகட்டத்திலே தன் நிலையை உணர்ந்து மீண்டும் அது அந்த பரவழியிலே கலக்கம், சும்மா இருக்கும் சுகம், சும்மா இருக்கும் ஆனந்தம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதை உணரும் காலம் எது என்பதையெல்லாம் தேடத் துவங்க வேண்டும். இதை எப்பொழுது நான் யார் என்று சிந்திக்க துவங்குகிறானோ அப்பொழுதே தவத்தை தியானத்தை துவங்கிவிட்டான் என்பது பொருளாகும். இதற்கு வருவதுதான் துணையாக ஒரு குரு. அப்போது இதுக்கான கீ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, தியான மூலம் குரு ரூபம். சிவபெருமான் சொன்னதை போல இதுக்கான கீ என்ன? குருவின் திருவடிவம் தியானத்துக்குரியது. பூஜா மூலம் குரோர் பாதம், பூஜைக்கு உரியது குருவின் திருவடி. மந்திர மூலம் குரோர் கிருபா. அப்போது மந்திரம் எங்கே சித்திக்கும்? குருவின் கிருபையினாலே சித்திக்கும்.
மந்திரம் சரியாக சொன்னோமா தப்பாக சொன்னோமான்றதெல்லாம் நமக்கு முக்கியமே கிடையாது. குரு நினைச்சு விட்டால் சித்தித்து விடும். இதை மட்டும் தருமா என்று சொன்னால் இதையும் தாண்டி முக்திக்கு வழியை தந்துவிடும். இது இப்போ நான் சொன்னது சிம்பிளாக தெரிஞ்சாலும் இதுதான் யோக சாஸ்திரத்துக்கே இதைதான் கீழக்கம் என்பார்கள். இதை உணர்ந்து துவங்கிவிட்டால் வெறும் வார்த்தையாக சொன்னால் கூட தியான மூலம் குரோர் ரூபம், பூஜா மூலம் குரோர் பாதம், மந்திர மூலம் குரோர் கிருபா. எப்போ இது மூணும் ஒருவனுக்கு சித்திக்கிறதோ அவனுக்கு எல்லா நன்மைகளும் சித்தித்துவிடும். அப்போது தத்தாத்திரேயரை கேட்கிறார் பிங்களநாகன், நீங்கள் யாரை தியானிக்கிறீர்கள்? ஏனென்றால் அவரே மும்மூர்த்தி அம்சம், அவருக்கு மேல் ஒரு வடிவம் கிடையாது என்று சொல்லக்கூடிய நிலை. எனினும் அவர் சொல்கிறார், அன்னையாகிய ரேணுகா மாதாவை தியானிக்கிறேன் என்கிறார். அப்போது உலகத்துக்கே ஆதிகுருவாக விளங்கக்கூடிய தத்தாத்திரேயரே தனது தாயாக போற்றக்கூடிய அருமையை பெருமையை உடையவர் ரேணுகா தேவி என்பதை நாம் உணரத் துவங்கிவிட்டாலே தசமகா வித்தையும் நமக்கு சித்திக்க துவங்கும். சரி, அப்படி தசமகா வித்தை சித்தித்தால் எனக்கு என்ன நன்மை? மனிதனுடைய தன்மையே நான் ஒரு செயலை செய்கிறேன் என்று சொன்னால் அந்த செயல் எதை எனக்கு நன்மையாக தரும் என்பதுதான். அப்போது பிரம்மம் என்று சொல்லக்கூடியது எங்கும் பரவழியாக நிறைந்திருக்கக்கூடியது. அபிஜித் நட்சத்திரம் என்றெல்லாம் சொல்கிறோமே, அதன் தன்மையை அருளக்கூடியது. பிரம்மம் பவமாக என்ற மந்திர வடிவமாக விளங்கக்கூடியது. அத்தனையும் தானாகவே இருக்கக்கூடிய அந்த வேத மாதாவாக விளங்கக்கூடிய ரேணுகா தேவியை நினைத்தால் ஒரு மனிதனுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். அப்போது அவர் சொல்கிறார், வினை என்பதை செய்து விடுகிறோம், கர்மா என்பதை செய்து விடுகிறோம், இதுக்கு தீர்றதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், ஒரு சத்குருவானவர் சிவமாகவும் விளங்கக்கூடியவர், சக்தியாகவும் விளங்கக்கூடியவர். அந்த சக்தியாகவும் சிவமாகவும் விளங்கக்கூடியவர் எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த ரேணுகா ஏகவீரா ஜெகன்மாதா என்ற மந்திரத்தை சொல்லும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, கேட்டதொரு அடியவர்கள் பத்ம தீர்த்தத்திலே பல்வேறு சிவ வழிபாடுகளை செய்து சிவலிங்கத்தை வழிபட்டு நெல்லிக்கனி இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண நெல்லிக்கனி என்று சொல்லுவார்களே, அந்த மரத்தை சுற்றிய பலனும் கூட கிடைத்துவிடும் என்கிறார். அப்போ இந்த ரேணுகா மாதா என்று சொல்லக்கூடியவள் அது மட்டுமே கிடையாது, அவளுடைய ஒரு சிறப்பு எங்கெல்லாம் அவள் பெயரை சொல்கிறார்களோ அவளுக்கு யாரெல்லாம் ஏதேனும் வழியிலே ஒரு வழிபாட்டினை நடத்துகிறார்களோ அங்கே 1008 யாகங்கள் செய்த பலனும் புண்ணியமும் பரசுராமரின் அருளும். ஏண்டா பரசுராமர் அருள் தேவைன்னா, பரசுராமர் சுக்கிரனுடைய பரிபூரண கரைக்குனையும் அங்கே வந்துவிடும். வாழ்க்கையில் ரேணுகா யாகம்னே இதுக்கு பேர். ரேணுகா ஏகவீரா ஜெகன்மாதா ஒரு 7 நாள் சொல்லிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு திருமண தடையோ ஒரு வாழ்க்கையில் ஒரு சோர்வோ நீங்க துவங்கிடும் ஒரு 7 நாள். அப்போது இப்போ நான் சொன்னதோடைய விஷயம் என்ன? ரேணுகா யாகம். இந்த ரேணுகா யாகம் என்று சொல்லக்கூடியது என்ன? விநாயகனை ஒரு நிமிடம் நினச்சிட்டு, தத்தாத்திரேயரை ஒரு நிமிடம் நினைத்து விட்டு, ரேணுகா ஏகவீரா ஜெகன்மாதா, ரேணுகா ஏகவீரா ஜெகன்மாதா ஒரு 108 தடவை முடிஞ்சால் சொல்லி பாருங்களேன். எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது. ஒரு 7 நாள் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய யாகம் செய்த பலன், திருமண உறவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய நிலை, ஒரு பெரும் பதவி பொறுப்பு, அதற்கான உத்தியோகத்திலே லாபம், தனலாபம் அனைத்தும் ஏற்பட துவங்கும். சிவ சிவ.